ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கார்த்தி பையன் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியா கௌதம் என்ன சொன்னாலையும் வந்து கேட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானே தவிர இந்த அஞ்சலி பண்ண தப்பாக தான் வந்து இந்த இலக்கியாவும் கௌதம் பண்ணுறான்றதை என்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. உணர்ச்சியோட வந்து இந்த அஞ்சலி வந்து எப்படி நம்ம கார்த்திகோட வந்து உணர்ச்சியில் வந்து விளையாடிட்டு போனாங்களோ அதே மாதிரியே நம்முடைய கார்த்திகோட இப்போ பிரியா வந்து லவ் பண்ணுறோட உணர்ச்சி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ட்விஸ்ட்டு வைக்கிறன்ற பேரில் வந்து ரொம்ப வந்து கெடுதல் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக். இந்த சீரியல்லே யாரா பாவம்னு பார்த்தா கார்த்திகை தாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்து அவனை அந்த அஞ்சலி தான் வந்து ஏமாத்துறான்னா ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணனும் அண்ணியும் வந்து ஏமாத்துறாங்க. ரெண்டாவது முற்றை யாருன்னு பார்த்தா நம்மளுடைய ஜானகி தான். எப்போ பாரு இலக்கியா செய்கிறது தான் வந்து ரைட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கல்யாணத்தோட பொறுப்பை வந்து நீதாமாக எடுத்து நடத்தணும் கார்த்திக் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஜானகி வந்து சொல்லி இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் சொன்ன உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் கூட வந்து கில்ட்டினஸ் இல்லாத கார்த்திக் வந்து இப்படி ஒரு துரோகத்தை வந்து நம்ம வந்து எல்லாரும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற கில்ட்டினஸ் இல்லாத சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. பிரியா வந்து சூப்பரா இருக்கா, நல்லா உதவி குணம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து கண்டிப்பா உண்மை வந்து தெரிய வந்துச்சுன்னா கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா கௌதம் எல்லாம் வந்து உங்களை நான் தானே இந்த வீட்டுக்குள்ள வந்து வர சொன்னேன், நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லை, நீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சு தோடுற நேரம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லையா, நம்ம வந்து எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து அவள் வந்து கடன் கேட்டுக்கிட்டு வீட்டில் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் பார்த்து இந்த அஞ்சலியை வந்து திறத்தன்ற பேரில் இந்த கௌதம் வந்து பிரியாவை வந்து கொண்டு வந்து ரொம்ப வந்து கேவலமாக வந்து கதையை வந்து இந்த டைரக்டர் வந்து கொண்டுகிட்டு போகிறாங்க சொல்ல முடியும். நம்முடைய கார்த்திகை நினச்சா பார்த்தீங்கன்னா அவன் வந்து சைலண்ட்டாக வந்து பிரியாவை வந்து உண்மையாகவும் இந்த லவ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்றாதான் வந்து இந்த கௌதமுக்கும் இலக்கியாவுக்கு வந்து சரியான பதிலடியாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அஞ்சலி வந்து எவ்வளோதான் இந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் துரோகம் பண்ணி இருந்தாலும் இந்த மன்னிக்கிற குணன்றத வந்து ஒரு மனுஷன் ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணால் மன்னிக்கலாம், தொடர்ந்து வந்து தப்பு பண்ணிகிட்டே இருந்தா நிஜ வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணாவே எவனும் வந்து மன்னிக்க மாட்டான். இவனுக்கு சீரியலில் எத்தனை வாய்ப்பு தான் கொடுப்பானுங்க சொல்லுங்கள். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி இப்படியே வந்து மன்னிப்பை கொடுத்துட்டு இருந்தா அப்போ இந்த கதைக்கு தான் என்ன மரியாதை? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க, ரொம்ப கேவலமாக போகுதுதாங்க சொல்ல முடியும். வரப்போகிற எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு நம்மளுடைய கௌதமி இலக்கியம் வந்து கேள்வி கேட்கறதுல வந்து அசிங்கப்பட்டு போகணுங்க. அதுவும் போக நீ வந்து என் அம்மாவோட வயிற்றுல பிறந்திருந்தீங்கன்னா நீ என் அண்ணன் வந்து என் சொந்த ரத்தமாக இருந்தால் இந்த மாதிரி உன் கூட பிறந்தவனுக்கு வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குன்னு நினைக்கிறேன். மறக்காத இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காத